வணக்கம். அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் இதை அடுத்து டெல்டா ரீஜியனில் இருக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் இது. முக்கியமாக நீங்கள் விவசாயிகளாக இருந்தால் இந்த பதிவை உங்களோட நண்பர்களுக்கு, உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக விவசாயத்தில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா தண்ணி பிரச்சனை. அந்த தண்ணி பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மின்சாரத்தால் நிறைய தடங்கள் ஏற்பட்டு அது இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த விவசாயத்துக்கு அது ஒரு பெரிய பாதிப்பும் கொடுத்துட்ருக்கு. எத்தனையோ மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மின்சாரங்கள் ஒரு ஏரியாவிலையும் டைமிங் மாறிக்கிட்டு இருக்கும். சில இடத்துலலாம் போதிய நேரங்களில் அவங்களுக்கான மின்சாரம் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி மின்சாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தான் இந்த வீடியோ நாங்க எடுத்து வந்திருக்கோம். நம்ம திருவையாறு ராயல் எலக்ட்ரிக்கல்ஸ் அவங்கள்ட்ட தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க சைட்ல இருந்து ஒரு தீர்வு கொடுக்காங்க. அது என்னன்னு முழுசா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஸோ முழு வீடியோ 3 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு உங்க தேவையானவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம் பிரதர். வணக்கண்ணா. அதாவது இந்த வீடியோ நான் கூப்பிட்டதுமே ஏன் வந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா இதனால நிறைய விவசாயிகளுக்கு ஒரு பலனடையும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த வருஷம் ஏதோ மழை வந்துருச்சு ஒரு வெயில் காலத்துலயும். ஸோ அதனால சில இடங்கள்லாம் தண்ணி பிரச்சனைகள் இல்லை. ஆனால் எத்தனையோ இடங்கள்ல மின்சாரம் இல்லாமல் அவங்களாட்டி அந்த மின்சாரத்தை வாங்க முடியல. லைக் ஏதோ ஒரு இஷ்யூவால இடத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்லை அந்த ஏரியாவுக்குள்ள மின்சாரம் வராமல் இருக்கலாம். இந்த மாதிரி மின்சாரம் வராமல் வந்திருக்க ஆளுங்களுக்கும் நிறைய பேருக்கு போதிய மின்சாரம் கிடைக்காம இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறீங்க. அதை பத்தி நீங்களே மக்கள்கிட்ட என்னன்னு சொல்லுங்க. வணக்கம் நேயர்களே. இப்போ சில இடங்கள்ல லேண்டில் அந்த இபியில் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அது சில டைம் டிலேஸ் ஆகலாம், இல்லை ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன் எரரால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இபிகள் கொஞ்சம் தாமதமாகலாம், கிடைக்காமலும் போகலாம். பக்கத்து வயலில் பிரச்சனைகளால் அந்த கம்பம் நட முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய நிலங்கள் சும்மாவே இருக்கும். அதுக்கு ஒரு தீர்வாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எல்லா மாவட்டங்கள்லையுமே விவசாயிகள் இந்த சோலார் பேனல் அமைச்சு அவங்களுக்கான தண்ணியை அவங்களே எடுத்துக்கிறாங்க. இது ஒரு ரொம்ப அற்புதமான தீர்வு. இதை நிறைய பேர் பயன்படுத்துற கிடையாது. ஒரு சில பயங்கள் இருக்கும், சோலார் பேனல் சரியா வேலை செய்யல. ஆக்சுவலா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்ப இந்த மின்சாரம் உங்களோடது, ஓனர் ஆஃப் த மின்சாரம் யாருன்னா நீங்க தான். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகேங்களா? சோ ஓகே இந்த சோலார் பேனல் ஒரு தனி நபருக்கு, ஒரு தனி விவசாயத்துக்கு போதிய அளவான மின்சாரம் கொடுக்க முடியுமா? இது நீங்க என்னென்ன பயன்பாட்டுல பண்ணலாம், நீங்க அதை பத்தி சொல்லுங்க. அவங்களுடைய ஒவ்வொரு விவசாயம் அவங்க கிட்ட ஒரு போர்வெல், ஒரு மோட்டார் செட் ஏதாச்சும் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அமைச்சுக்கலாம். அந்த இடத்துல மின்சாரமே இல்லாத பட்சத்துல எந்த விவசாயிட்டையும் அந்த இடத்துல போர்வெல் இருக்காது, இல்ல போர்வெல் மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க, மின்சாரத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கிடைக்காத பட்சத்துல நீங்க சோலார் போறது ரொம்ப அருமையான வாய்ப்பு. ஏன்னா நீங்க போயிட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தக்கல் முறைகள்ல இபி எலக்ட்ரிசிட்டி போர்டுல போய் பணத்தை கட்டி நீங்க வாங்குறீங்க. வாங்கின கரண்ட்டும் உங்களுக்கு உருப்படியா வருதா அப்படிங்கிறது இல்ல, கேள்விக்குறிதான். ஒரு சில ஏரியாக்கள்ல பார்த்தா 3 ஃபேஸ் கரண்ட்ங்கிறது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. மோட்டர் பயன்பாட்டுக்கு அந்த மணி நேரங்கள் பத்தாது. சில இடங்கள்ல இது லோ வோல்டேஜ், ரொம்ப உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மர் தூரமா இருக்குன்னா இங்க உங்களுக்கு லோ வோல்டேஜா இருக்கும். ஆமா, அவங்களுக்குலாம் மோட்டர் ஓடாது. அதுக்கு ஏகப்பட்ட கண்டென்சர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் அதெல்லாம் போட்டு ஓட்டுவாங்க. மோட்டர் வீணா போயிடும். மக்கள் என்ன அறியாமையில இருக்கிறாங்கன்னா, நீங்க காசை கொடுத்து ஒரு எலக்ட்ரிசிட்டியை எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதாவது கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டுல வாங்கி உங்களுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வாங்கி அவங்க கொடுக்குற டைமிங்குள்ள தான் நீங்க ஓட்டுற மாதிரி இருக்கு, 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஆனா நீங்க அந்த பணத்தை அப்படியே சோலார்ல நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்க கரண்ட்டுக்கு நீங்க தான் ராஜா. ஒரு நாளைக்கு 7ல இருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா நீங்க பயன்படுத்த முடியும். யாரும் உங்களுக்கு நான் மந்த்லி மெயின்டெனன்ஸ் இந்த மாசத்துல 2 நாள் நாங்க கரண்ட் ஷட் டவுன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்க தான், உங்க கரண்ட்டுக்கு நீங்க தான் ராஜா. ஆமா, கண்டிப்பா. அதாவது ஆனா இது மெயினா அவர் என்ன சொல்ல வராரு பாத்தீங்கன்னா, சில மாவட்டங்கள்ல சில ஏரியால உங்களுக்கு போதிய மின்சாரம் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கான பதிவுகள் இது கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு சில ஊர்ல எல்லாம் அதிக நேரமும் மின்சாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ முக்கியமா யாருக்கு, இந்த சோலார் முக்கியமா யாருக்குன்னா, இந்த பலனை, அதாவது மற்றவங்களுக்கு கிடைக்கிற சராசரியான ஒரு பலனை யாராட்டெல்லாம் அனுபவிக்க முடியலையோ, அந்த இடத்துல என்னாட்டி இது பண்ண முடியலையோ அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா மின்சாரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லாத இடமும் இருக்கும். அதனால விவசாயத்தையே விட்டுட்டு அவங்க அந்த இடத்தையே வித்துட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க விவசாயம் பண்ண முடியாது, ஏன்னா இங்க இபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மோட்டர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா இப்போ இதை வச்சு நீங்க ஒரு உருவாக்கிக்கலாம். நீங்களே சொந்தமா உங்களோட மின்சாரத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்க அது மூலியமா விவசாயங்கள் பண்ணலாம்.
இதுல வந்து முக்கியமா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சோலார் பேனல் போட்டு அதுக்கு நம்ம ஒரு ஓனரா இருந்து நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிறோம். ஓகே, இதுல எங்க சின்ன சின்ன எந்த விஷயமா சின்ன சின்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. இதுல ஒரு சின்ன மைனஸ்னா நீங்க எதை சொல்ல வருவீங்க? மைனஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளியை பொறுத்து தான் இதோடைய கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஓகே ஓகே. மழை காலங்கள்ல இதால உற்பத்தி பண்ண முடியாது. ஆனா மழை காலத்துல உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது, அவ்வளவுதான். மற்றபடி சூரியன் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சமா 7 to 8 மணி நேரம் கண்டிப்பாக இது வேலை செய்யும். கோடை காலத்துல உங்களுக்கு வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 மணிக்கு கண்டிப்பா மோட்டர் ஆன் ஆயிரும். காலையில கரண்ட் வெளிச்சத்தை அது சூரிய வெளிச்சத்தை பொறுத்து சாயங்காலம் 4:30-5 மணி வரைக்கும் ஓடும். இதுலயே உங்களுக்கு வந்து 7 to 8 மணி நேரம் கிடைச்சிருது. கோடை காலத்துல இதை விட உங்களுக்கு அதிகமாவே ஓட்டலாம். ஏன்னா இதுல என்ன பிளஸ்னா கோடை காலத்துலதான் அதிகமான தண்ணி தேவைப்படும். அப்ப அதிகமான நேரமும் நம்ம மோட்டர் ஓட்டிக்கலாம். மழை காலத்துல நம்மளுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது, அது மழையே இயற்கையா கொடுத்துருது. அப்ப நம்ம மோட்டர் போடணும்னு தேவை கிடையாது. சூரியனே மங்குற நிலையில மோட்டர் ஓடாது. மோட்டர் அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு தண்ணியே தேவைப்படாது. இதுதான் பிளஸ் அண்ட் மைனஸஸ், வேற எதுவும் கிடையாது. மெயின்டெனன்ஸும் இல்ல, பேட்டரி இல்ல, நீங்க மாத்த தேவையில்ல. பட் இதோட ஆயுள் காலம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதோட ஆயுள் காலத்தை பத்தி சொல்லுங்க. இந்த சோலார் வாங்கினா எவ்வளவு நாள் இருக்கு இது? ஆமா, இப்போ வந்து இந்த சோலார் பேனலுடைய ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டடுமே, இந்தியாஸ்ல உள்ள எல்லா பிராண்டடுமே டாப் பிராண்டட் எல்லாமே ஒரு 30 வருஷம் லைஃப் வாரண்டி கொடுக்குறாங்க. அதாவது 30 வருஷம் இந்த பேனல் இயங்கும், கண்டிப்பாக இயங்கும். ஒரு தலைமுறைன்னு சொல்றீங்க, 40 வருஷம் ஒரு 30 வருஷம். ஆமா, ஆனா அந்த வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து 10 வருஷம். ஓகே, எல்லா பிராண்ட்ஸ் 10 பிராண்ட் அந்த 10 வருஷத்துக்குள்ள அந்த பேனல் வேலை செய்யலனா அவங்கள்ட்ட போய் கொடுத்தா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் அந்த 30 வருஷத்தையும் 10 வருஷத்தையும் யாரும் குழப்பிக்க வேணாம். 30 வருஷம் 25 வருஷங்கள் அது வேலை செய்யும். 30 வருஷம் வரைக்கும் அந்த ஆயுள் காலம் 30 வருஷம். 10 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒன்னு ஆச்சுன்னா உடையக்கூடாது, பொருள் உடையக்கூடாது. பேனல்ல இருந்து கரெக்டான வோல்டேஜ் வரணும்னா அந்த கம்பெனி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். டேமேஜ் பீஸ் எதுவும் பண்ண முடியாது. பட் டெக்னிக்கல் எரர், ஏதாவது மெக்கானிக்கல் எரர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, மத்தபடி இந்த மோட்டருக்கு அதுல நம்ம யூஸ் பண்ண டிரைவுக்குலாம் 1 இயர் அந்த கம்பெனி, சில கம்பெனி 2 வருஷம் கொடுக்குறாங்க, சில கம்பெனி 1 வருஷம் கொடுக்குறாங்க. அது நம்ம சாய்ஸஸ் தான். ஒரு பிராண்ட் லாக்கின்னா இப்போ வந்து மோட்டார்ஸ் நிறைய கம்பெனி வருது, டிரைவ்ஸ் நிறைய கம்பெனிஸ் வருது. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று தான் செட் ஆகும். இப்போ வந்து ஒரு பிராண்டட் மோட்டார்ஸ்ல அந்த இடத்துக்கு தேவையான மோட்டார் ஸ்டேஜஸ் அமையாம இருக்கும். அப்போதைக்கு நம்ம பாக்குறோம், நம்ம வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுல வந்து ஒரு 25-30 வருஷமா இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு எந்த மோட்டார் செட் ஆகும், அந்த மோட்டார் எந்த கம்பெனில கிடைக்கும், எந்த கம்பெனில நல்ல சர்வீஸ் கிடைக்கும். இதை மூணையும் பார்த்து தான் ஒரு விவசாயிக்கு ஒரு மோட்டார் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ குறைந்தபட்சம் இந்த பேமெண்ட் இருந்தா நான் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த சோலார் பேனல் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னா என்ன? ஓகே, இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு பட்ஜெட்டுக்குள்ள ஏதாச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 5 ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 5 HP மோட்டர் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பேனல் போட்டு எல்லாம் செய்யணும். அப்படி போட்டோம்னா ஒரு சராசரியா 3 லட்சம் ரூபாய் ஆயிரும். இந்த 5 HP அவங்க மோட்டார் போடணும் அப்படின்னா அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறும். ஒரு தோராயமா ஒரு சராசரியா போற விலை வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆகும் பேனல் அமைச்சு மோட்டார் போட்டு கொடுக்க. இவங்க வந்து என்னுடைய பட்ஜெட் அது இல்லை, எனக்கு ஒரு 2 லட்சத்துக்குள்ள முடிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. சரி, நம்ம உட்காந்து கால்குலேஷன் பண்ணோம், எப்படி இந்த 2 லட்சத்துக்குள்ள எவ்வளவு வாட்டர் நம்ம கன்சம் பண்ண முடியும், எப்படி டிஸ்சார்ஜ் கொடுக்கறது அப்படின்னு பார்த்து நம்ம 3 HP சஜஸ்ட் பண்ணோம். 3 HP சப்மர்சிபிள் போட்டு அவங்க கொடுத்தா இப்ப நல்லபடியா தான் பாஞ்சுக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இப்போ வந்து இந்த 3 HP பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhsல முடிச்சோம். 5 HP போறப்ப 3 lakhs to 3.5 lakhs ஆகும். 3ல இருந்து 3.5 லட்சம் ஆகும். அப்படியே ஒரு அடுத்து 7.5 HP போவாங்க. 7.5 HPனா ஒரு 4ல இருந்து 4.5 ஆகும். 10 HP 5ல இருந்து 6 ஆகும். அந்த மாதிரி போகும். இது கூடலாம் குறையலாம், அந்த இடத்தை பொறுத்து மாறும். 3 HP ல இருந்து நீங்க ஸ்டார்டிங் 3 HP ல இருந்து நம்ம 2 lakhs பிளஸ் இருந்தா உங்களாட்டி இந்த இடத்துல வந்து இதை பண்ண முடியும். ஓகே, ஆல்மோஸ்ட் நீங்க அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய காசு இதுல நீங்க பண்ணிடலாம். இதான் நாங்க சொல்றோம் என்னன்னா, நீங்க வந்து 2 லட்சம் 3 லட்சம் EB-ல கொடுத்து அதுக்கப்புறம் மோட்டர் போர்வெல் எல்லாம் அமைச்சு பண்ணையில நீங்க சோலார் வர்றப்ப உங்களுக்கு வந்து 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் உங்களுக்கு வந்து லாபமா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சில பேர் அந்த புரிதல் இல்லாம சோலார் வீணா போயிருமோ அப்படின்னு நினைச்சு போய் EB-லயே காத்திருக்கிறாங்க. பணத்தை கட்டி கடைசியில அதுக்கான பலனை அனுபவிக்காம காத்திருக்கிறாங்க. ஓகே, தைரியமா சோலார் போடலாம். ஓகே, அதாவது பிரதர் வந்து அவங்க சைட்ல இருந்து எல்லா விளக்கமும் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கும் புரிதல் ஓரளவுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நிக்கிற நம்ம திருவெங்கனூர் தானே இது திருவேங்கனூர். திருவேங்கனூர்ல தான் நாங்க இங்க திருமானூருக்குள்ள திருவேங்கனூர்ல இருக்கோம். இப்போ எங்க இருக்கோம்னா இந்த கொல்லையில வந்து இவங்க ஒரு சோலார் ஃபிட் பண்ணிருக்காங்க. ஸோ நேரடியா நம்ம அவர்கிட்ட ஒரு சின்ன ரிவ்யூ போயிடலாம். நீங்க போயிட்டு அப்படியே சராசரியா இதை வந்து நிறைய மக்கள் நம்ம அரியலூர் திருமானூர் இந்த பக்கம் மற்ற டெல்டா ரீஜன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
எதுக்காக உங்களை கூப்பிட்டோம்னா இப்போ நீங்களே நேரடியாக சொல்லுவீங்களா, இப்போ இது மூலயமா நீ ஆக்சுவலாக எதுக்காக இந்த நீங்கள் வாங்க யோசிச்சிங்க, எதனால வந்து இந்த சோலார் பேனலுக்கு நீங்கள் போனீங்க, ஏன் அதை வந்து வாங்க ட்ரை பண்ணீங்க, அண்ட் இதை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதான் சார், நம்ம தண்ணி சரியில்லாத காலகட்டத்தால தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கு. அதனால தண்ணியும் தரமான பயிருக்கு உள்ள சத்து உள்ள தண்ணி கிடைக்கிது. தண்ணி ஓடையில வேஸ்டா போறதை நம்ம யூஸ் பண்ணோம்னா தண்ணி அங்கேருந்து வர தண்ணி உப்பு தண்ணியா போய் பயிர் நஷ்டமாயி வெங்கிறதா போயிடுது. சரியான மகசூல் கிடைக்கல. அதனால நம்ம சரி இந்த இதை செய்வோமே அப்படிங்க. அதாவது இப்ப இங்க போற தண்ணியை நீங்க எடுத்து யூஸ் பண்ணுவீங்க, நல்ல தண்ணி போகுது. இது வந்து கொள்ளடா இதுல தான் போகுது, கடலுக்கு தான் போறது. இது போய் வேஸ்ட் ஆவறத நம்ம இத பண்ணிக்குவோம், நம்மளுக்கு கொஞ்சம் பக்கமாவும் போகுது. ஆனா இங்க லைன் இல்ல, உள்ள லைன் அங்க இருக்கு. இருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் இடையில பாய்ச்சுனா தண்ணி கொஞ்சம் நல்ல தரமா வரும். 5 ஏக்கருக்கு ஒரு மகசூல் வந்து ஒரு 2 லட்சம் டு 3 லட்சத்துக்குள்ள கிடைக்கணும்னு சொல்லணும்னா, இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் கிடைச்சதுன்னா அசலுக்கே ஒண்ணுமே பண்ண முடியல. அதாவது விவசாயம் பண்ணி மிச்சத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால சரி இதை பண்ணி ஏற்று தண்ணி கொஞ்சம் தரம் கிடைக்கும், ரசாயன உரங்கள் வந்து கம்மியா பிடிக்கும். அதனால நம்ம வந்து இதை பண்ணுவோங்கிறதுக்காக நாங்க பாயை கேட்டு போட்டு விடுங்க பாய் அப்படின்னா, சரிங்க இவ்வளவு ஆகும்னு சொன்னாருங்க. அதனால சரி 10 ரூபா போனாலும் பரவாயில்ல, விவசாயம் நல்லபடியா பண்ணணுங்கிறதுக்காக இதை வந்து நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. மோட்டர் நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. அதனால மக்கள் இன்ஸ்டாலேஷன்லாம் சீக்கிரம் வந்து பண்ணிட்டாங்களா எப்படி? அதெல்லாம் உடனே பண்ணிட்டாங்க, உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே சொன்ன ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒன்று செட்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. இனிமேல் நாங்க வந்து விவசாயம் பண்றதுக்கு ஏற்பாடுகளை நாங்க நடத்திக்கிறோம் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு சந்தோஷமா தாங்க இருக்கு. உங்களுக்கு வந்து பக்கத்துலயே நல்ல தண்ணி போகுது, அதை எப்படியாவது யூஸ் பண்ணணும்னு இதை வந்து ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா, இங்க வந்து இங்க நல்ல தண்ணி போகுது, சரி ஏன் அங்க இருந்து கரண்ட் இருக்காம இதை போட்டீங்க? அதான் கரண்ட் மரம் புதைக்கிறதுக்கு பிரச்சனையா இருக்கிறதுனால கரண்ட் கிடைக்க வர மாட்டேங்குது. அதனால சரின்னுட்டு லைன்ல வந்து ஒரு வோல்டேஜ் பிரச்சனை வரும். அதனால நம்ம சரி இது சோலாரை போட்டு ஓட்டுவோங்கிறத பயன்படுத்தல கொண்டாந்துருக்கோம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பக்கத்து கொள்ளையிலேருந்து இந்த கொள்ளைக்கு உள்ள வரப்ப லைன் பிரச்சனை வருதுதான். என்ன காரணம் டைரக்டா சொல்ல மாட்டாரு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைகள், லைன் இழுக்க விட மாட்டாங்க, அங்க இது கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மின்சாரம் தேவை, ஆனா போடுறதுக்கான வழி இல்லை. கடைசியா வந்து எங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது ராயலுக்கு போனப்ப ஜாமான் போனப்ப இந்த மாதிரி அந்த இதுல எழுதியிருந்தாங்க. அதனால கேட்டோம், அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அதை பண்ணிட்டோம். ஓகே, அதுதான் மெயினான ஃபோக்கஸ். அதுதான் ஆக்சுவலா இவரோட பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் இருக்க பிரச்சனை. என்னன்னா, ஒரு இடத்துல மின்சாரமே வராது முடியாது அப்படிங்கிற இடத்துல மின்சாரத்தை வச்சு தண்ணியை எடுக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. ஸோ பார்க்குற எல்லா மக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனில்லை என்றாலும் இது யாருக்கு பயனோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றிங்கய்யா. நம்ம அரியலூர் மட்டும் இல்லை, தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு தேவையான ஒரு பதிவாக இது இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். அண்டு இந்த வீடியோவில் வந்த நம்ம ராயல் எலக்ட்ரிக்கல்ஸ், திருவையாறு ராயல் எலக்ட்ரிக்கல்ஸ் விவசாயத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டுக்கும் சோலார் பேனல் வைக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம திருவையாறு ராயல் எலக்ட்ரிக்கல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம், அண்ட் வீடியோலயும் நம்பர் கொடுத்துருக்கோம். மறக்காம கால் பண்ணி என்னென்ன டீல்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோல முக்கியமான பதிவு இது போலவே நம்ம எடுத்துட்டு வரோம். அது வரைக்கும் நம்ம அரியலூர் வைப்ஸை ஃபாலோ பண்ணாம பாக்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் பிளஸ் ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே. தேங்க்யூ ஸோ மச்.